This sermon, Anointed Ones at the End Time, was delivered on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1965ஆம் வருஷம் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் தி அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம், கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Notice here something real quick now while we're ending our talk. Notice Revelation 16:13 to 14. If you want to put that down, I won't have time maybe to go to it. I want you to be sure and say. நாம் நம்முடைய பேச்சை முடித்துக் கொண்டிருக்கையில் இங்கே ஒரு காரியத்தை கவனியுங்கள். இப்பொழுது மிகவும் துரிதமாக நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் வெளிப்படுத்தல் 16:13 முதல் 14 வரை கவனியுங்கள். அதற்கு செல்ல எனக்கு நேரமில்லாமல் போகலாம். நீங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருந்ததை காணும்படி நான் விரும்புகிறேன். Now notice this is the sounding between the 6th and 7th vial. இப்பொழுது கவனியுங்கள், இது 6ஆம் கலசத்திற்கும் 7ஆம் கலசத்திற்கும் இடையே துணிக்கிறது. Now we're close out just in a minute. You can just bear a few minutes longer. Closing out now. இப்பொழுது நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடிந்தால் இன்னும் ஒரு நிமிடத்தில் முடித்து விடுவோம். இப்பொழுது முடிவடைகிறது. Now notice Revelation 16:13 to 14. Between the 6th and 7th vial, 3 unclean spirits like frogs. Did you notice that? Went out of the mouth of someone. வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 முதல் 14 வரை 6ஆம் கலசத்திற்கும் 7ஆம் கலசத்திற்கும் இடையில் கவனியுங்கள். தவளைகளை போன்ற 3 அசுத்த ஆவிகள். நீங்கள் அதை கவனித்தீர்களா? யாரோ ஒருவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு சென்றன. Now notice quickly, are you ready? Say amen. Amen. A trinity of spirits. இப்பொழுது துரிதமாக கவனியுங்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். ஆவிகளின் திரித்துவம். Now denominational brother, sit still just a minute. Don't get up and walk out of the room. Back out there on this radio or telephone hookups. Don't turn your tape recorder off. Sit still just a minute. Listen. If you're born of God, you will. இப்பொழுது ஸ்தாபன சகோதரனே, அப்படியே ஒரு நிமிடம் அமைதியாயிருங்கள். இந்த வானொலியில் தொலைபேசி இணைப்பில் பின்னால் உள்ள இந்த அறையை விட்டு எழுந்து நடந்து செல்லாதீர்கள். ஒலிப்பதிவு கருவியை அணைக்காதீர்கள். அப்படியே ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து கேளுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். A trinity of frogs. A frog is an animal that always looks backward. He never looks where he's going, he looks where he's come from. See? திரித்துவ தவளைகள். ஒரு தவளை எப்பொழுதுமே பின்னோக்கி பார்க்கும் ஒரு மிருகமாகும். அது எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை அது ஒருபோதும் முன்னோக்கி பார்ப்பதில்லை. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறது. பார்த்தீர்களா? Don't you see? Where was Trinitarianism born? Remember, 3 unclean spirits, individual spirits. Are you getting it? நீங்கள் பார்க்கவில்லையா? திரித்துவ கொள்கை எங்கே பிறந்தது? நினைவிருக்கட்டும், 3 அசுத்த ஆவிகள், தனிப்பட்ட ஆவிகள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? Notice, they look back to the Nicaea Council where the Trinity doctrine was born at. Not in the Bible. There's no such a thing. They look back to the Nicaea Council at Nicaea, Rome, where the Trinity was born at. கவனியுங்கள், அவர்கள் திரித்துவ உபதேசம் வேதாகமத்தில் பிறந்த நிசாயா ஆலோசனை சங்கத்தையே திரும்பி பார்க்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அவர்கள் ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் நடந்த நிசாயா ஆலோசனை சங்கத்தை திரும்பி பார்க்கின்றனர். அங்கே திரித்துவம் பிறந்தது. Notice where they come from. Notice that the trinity of frogs came out of an old trinity. Give birth to a new trinity. Their mother. அவைகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை கவனியுங்கள். கவனியுங்கள், திரித்துவ தவளைகள் ஒரு பழைய திரித்துவத்திலிருந்து தோன்றி ஒரு புதிய திரித்துவத்தை பெற்றெடுத்தன. அவைகளுடைய தாய். What did come out of? A trinity. The dragon. See? The beast and the false prophet. A trinity new for when would these frogs come out? When did it notice? They're there all the time. அது எதிலிருந்து வெளிவந்தது?
ஒரு திரித்துவம், வலு சர்பம் பாருங்கள், மிருக மற்றும் கள்ளத்திற்குதரிசி. ஒரு திரித்துவம் புதியது. இந்த தவளைகள் எப்பொழுது தோன்றின, அது எப்பொழுது நடந்தது கவனியுங்கள். அவைகள் எல்லா நேரத்திலும் அங்கே இருந்தன. But it wasn't manifested until between the 6th and 7th vial, just before the seals opened, to reveal it. ஆறாம் கலசத்திற்கும் 7ஆம் கலசத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரை முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு முன்பு வெளிப்படுத்தப்படவில்லை. For in the message of the seventh angel, the mysteries of God would be known, all these Trinitarian things and false baptisms and everything is to be made manifest. God help us to see what's truth and not think it's somebody trying to say something to. 7ஆம் தூதனின் செய்தியில் தேவனுடைய ரகசியங்கள் அறியப்படும். இந்த திரித்துவ காரியங்கள் யாவும், தவறான ஞானஸ்தானங்கள் யாவும் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. சத்தியம் என்னவென்பதை காண தேவரே நமக்கு உதவி செய்வாராக. யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை கூற முயற்சிக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். You feel that spirit resenting that, you see. I'm not speaking of myself, brother. I'm speaking of the angel of the Lord that's in the camp. Exactly right. Hallelujah. அந்த ஆவி அதை குறித்து கோபம் கொள்வதை நான் உணர்கிறேன். நீங்கள் பாருங்கள் சகோதரனே, நான் என்னை குறித்து பேசவில்லை. நான் பாளையத்தில் இருக்கிற கர்த்தருடைய தூதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அது முற்றிலும் உண்மை. Notice a Trinity, the dragon. How many knows what the dragon was? It was Rome. And the dragon stood before the woman to devour a child as soon as it was born. Is that right? கவனியுங்கள், ஒரு திரித்துவம், வலு சர்பம் என்ன என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது ரோமாபுரியா இருந்தது. அவளுடைய பிள்ளை பிறந்தவுடனே அதை பட்சிக்கும்படிக்கு வலு சர்பம் ஸ்திரீக்கு முன்பாக நின்றது. அது சரியா? What does beast mean in the Bible? Power. All right? False prophet. A false prophet. A false anointed one. See? வேதாகமத்தில் மிருகம் என்பதன் பொருள் என்ன? வல்லமை. சரி. கள்ளத்திற்குதரிசி, ஒரு கள்ளத்திற்குதரிசி, ஒரு கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன். பார்த்தீர்களா? Started where? This is false prophet, singular. False prophet, the first pope. And from there come out the whore and the mother of harlots. The whole thing. எங்கே துவங்கினது? இது கள்ளத்திற்குதரிசி என்ற உரிமையில் உள்ளது. கள்ளத்திற்குதரிசி முதல் போப்பாண்டவர், வேசிகளின் தாய் என்ற அந்த முழு காரியமும் அங்கிருந்து வெளிவந்தது. A false trinity was rising, not in the early days. Would be made manifest in the early days. You went right on through with it. But when the seven seals become and open those mysteries and revealed them. ஒரு போலியான திருத்துவம் எழும்பிக் கொண்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் இல்லை, ஆரம்ப நாட்களில் வெளிப்படுத்தப்படாது. அது அதனூடாகவே தொடர்ந்து சென்றது. ஆனால் 7 முத்திரைகள் தோன்றி அந்த ரகசியங்களை திறந்து அவைகளை வெளிப்படுத்தின போது, that's when the frogs, 3 unclean spirits like frogs, come out to manifest themselves. A Trinity doctrine against the truth. அப்பொழுதுதான் தவளைகளை போன்ற 3 அசுத்த ஆவிகள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள புறப்பட்டு வந்தன. சத்தியத்திற்கு விரோதமான திருத்துவ உபதேசம். பார்த்தீர்களா? See where it come from? See where it's going back to? Ecumenical council? They're all brothers anyhow. Same spirits. Same thing. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தீர்களா? அது எங்கே திரும்பி போகிறது என்று பார்த்தீர்களா? உலக சபை எப்படியாயினும் அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள், அதே ஆவிகள், அதே காரியம். And what? So deceiving, performing miracles, and these are devils that go forth to all the gods of the earth, working miracles to deceive them in the last days. And will succeed in doing it. What did God say about that evil spirit? கவனியுங்கள், மிகவும் வஞ்சித்து அற்புதங்களை நிகழ்த்துகிறதே. இவர்கள் பூமியில் உள்ள எல்லா தேவர்களிடத்திற்கும் புறப்பட்டு சென்று கடைசி நாளில் அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு அற்புதங்களை செய்து அதை செய்வதில் வெற்றி அடைவார்கள். அந்த பொல்லாத ஆவியை குறித்து தேவன் என்ன கூறினார்? I'll go down and get in the mouth of those prophets and cause them to prophesy a lie, to cause Ahab to come out there to be destroyed. மேலும் நான் போய் அந்த தீர்க்கதரிசிகளின் வாயில் பேசி அவர்கள் ஒரு பொய்யை தீர்க்கதரிசனமாக உரைக்க செய்வேன். ஆகாப் அங்கே அழிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்தது. God said, "Go, you will succeed. You'll get them to believe it." They're not on that word to begin with. Go, or you will persuade him. தேவன், போ, நீ வெற்றி அடைவாய், நீ அதை அவர்களை விசுவாசிக்க செய்வாய். அவர்கள் துவக்கத்திலிருந்தே அந்த வார்த்தையில் இல்லை என்றார். பார்த்தீர்களா? போ, ஏனென்றால் நீ அவனை சம்மதிக்க செய்வாய். You'll be the one to do it when you get them false prophets, because he's relying right on them, and he don't know nothing about the word, and he will try to learn about it. He can't do it because he's a thistle to begin with. See?
You'll succeed. நீ கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள் வரும்போது நீ அதை செய்வாய். ஏனென்றால் அவன் அவர்களை சரியாக சார்ந்திருக்கிறான். அவன் வார்த்தையை குறித்து ஒன்றுமே அறியாதிருப்பான். அவன் அதை குறித்து கற்றுக்கொள்ள முயற்சிக்க மாட்டான். அவனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் துவக்கத்திலேயே ஒரு நெருஞ்சில் போஞ்சையாயிருக்கிறபடியால். பார்த்தீர்களா? நீ வெற்றி அடைவாய். Look at these false frogs looking back. Well, you know what they said back there at Nicaea? இங்கே இந்த கள்ள தவளைகளை பாருங்கள். பின்னோக்கி பார்த்து ஏன் அவர்கள் அங்கே நிசாயாவில் என்ன கூறினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? I don't care what they said about that at Nicaea. I'm saying what they said up here at the throne of God. What would be, not what was, what will be. For he's I am. Eh? நிசாயாவில் அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை. இங்கே தேவனுடைய சிங்காசன தண்டையிலே அவர்கள் கூறினதையே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னவா இருக்கும், என்னவாக இருக்காது என்பதல்ல, என்னவா இருக்கும். ஏனென்றால் அவர் நான் இருக்கிறேன் என்பதாகும். பார்த்தீர்களா? False. Look at that. Notice where they come from. போலியானது. அதை பாருங்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை கவனியுங்கள். Now, listen closely. We see plainly after the 7 seals has been opened. That's to reveal that mystery. What is that Trinity? Where was it ever called Trinity? Where in the Bible does it even speak the word Trinity? Where could there be 3 gods, that we'd worship 3 gods and not be heathens? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு நாம் தெளிவாக பார்ப்போம். அது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதாகும். அந்த திரித்துவம் என்றால் என்ன? பார்த்தீர்களா? அது திரித்துவம் என்று எங்கே அழைக்கப்பட்டது? பார்த்தீர்களா? வேதத்தில் திரித்துவம் என்ற வார்த்தை கூட எங்கே கூறப்பட்டுள்ளது? 3 தேவர்கள் எங்கே இருக்க முடியும்? நான் 3 தேவர்களை தொழுது கொண்டு அஞ்ஞானிகளாய் இல்லாமல் வேறென்னவாக இருக்க முடியும்? How can they be separate when he said, I and my Father are one? Except you believe that I'm he, you'll perish in your sin. See? Your unbelief. Sin is unbelief. You'll perish in your unbelief. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் கூறின போது அவர்கள் எப்படி பிரிந்திருக்க முடியும்? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய பாவத்தில் அழிந்து போவீர்கள். பாருங்கள், உங்களுடைய அவிசுவாசம், பாவம் என்பது அவிசுவாசம். நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்தில் அழிந்து போவீர்கள். Oh, who do you say that I am? From whence did you say that I came? Or do you know my Father? Or can you tell his name? I am the rose of Sharon, the bright morning star. Can you tell me who he is? அவர் யார் என்று உங்களால் எனக்கு கூற முடியுமா? I am that spoke to Moses in the burning bush of fire. I am the God of Abraham, the bright morning star. I am the rose of Sharon. Oh, whence did you say that I came? Oh, do you know my Father? Or can you tell his name? Amen. I'm Alpha, Omega, the beginning from the end. I am the whole creation, and Jesus is his name. That's right. No Trinity. No, sir, that's a false thing. அது உண்மை. திரித்துவம் இல்லை. இல்லையா? அது ஒரு தவறான காரியம். 7 seals opening those mysteries that should be finished. Shows up. Seal, open, disposes, shows up, makes plain the hidden truths that the seals had hid all these years through all those churches and denominations. 7 முத்திரைகள் முடிவடைய வேண்டிய அந்த ரகசியங்களை திறந்து காண்பிக்கின்றன. முத்திரை திறக்கப்பட்டது. முத்திரைகள் இத்தனை ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த மறைக்கப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தி அந்த எல்லா சபைகளினூடாகவும் ஸ்தாபனங்கள் மூலமாகவும் The great whore of Revelation 7, who was she? But she's the mother of harlots also. See? வெளிப்படுத்துகிற விசேஷம் பெரிய வேசி. அவள் யாராயிருந்தாள்? ஆனால் அவளோ வேசிகளின் தாய் என்றும் கூட இருக்கிறாள். பார்த்தீர்களா? Now, you call them vultures, you say, Brother Branham. That's right. நீங்கள் அவர்களை பருந்துகள் என்று அழைத்தீர்கள். சகோதரன் பிரணாம் என்று கூறலாம். அது உண்மை. But remember, a vulture is a bird. He is anointed to fly also. The 2 spirits be so close to deceive the elected. A vulture is as big as an eagle. ஆனால் நினைவிருக்கட்டும், ஒரு பருந்து ஒரு பறவை, அதுவும் கூட பறக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இவ்விரு ஆவிகளும் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றன.
ஒரு பருந்து ஒரு கழுகை போன்ற பெரியதாய் உள்ளது. He can fly like that eagle. And is anointed to fly or to preach or to prophesy. Notice, as same as the eagle. ஆனால் அந்த கழுகை போல பறக்க முடிந்தது. பறக்கவோ பிரசங்கிக்கவோ தீர்க்க தரிசனம் உரைக்கவோ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். கழுகை போல் இருக்கிறது. But he can't follow the eagle in height. No. If he tries to follow the eagle, his follies will be made manifest. Yes, sir. He can't follow the eagle. ஆனால் அதனால் உயரத்தில் கழுகை பின்பற்ற முடியாது. இல்லை, அது கழுகை பின்தொடர முயற்சித்தால் அதனுடைய மதிகேடு வெளிப்படும். ஆமையா, அதனால் கழுகை பின்தொடர முடியாது. Oh, you can say, I believe in Jesus Christ being the Son of God. I believe God the Father Almighty, creator of heavens and earth. Jesus Christ, his Son, and so forth. Oh, sure they can do that. But what about him being the same yesterday, today, and forever? See? அவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே என்று கூறலாம். நிச்சயமாக அவர்களால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதை குறித்து என்ன பார்த்தீர்களா? An eagle is a special built bird. There's nothing like him on the earth. See? If a buzzard tried to follow him or any other bird, he'd disintegrate. ஒரு கழுகு ஒரு விசேஷித்த முறையில் உருவாக்கப்பட்ட பறவை. பூமியில் அதை போன்ற ஒன்றுமே இல்லை. பார்த்தீர்களா? அது ஒரு பருந்தோ அல்லது வேறெந்த பறவையோ அதை பின்தொடர முயற்சித்தால் அது சிதைந்து போகும். His follies would be made manifest, sure enough. He'd blow up when he tried to put the new wine in an old bottle. See? He would blow up. He'd disintegrate. அதனுடைய மதிகேடு நிச்சயமாகவே வெளிப்படும். அவன் புதிய திராட்சரசத்தை ஒரு பழைய துருத்தியில் வைக்க முயற்சிக்கும் போது அது வெடித்து சிதறும். பாருங்கள், அது வெடித்து சிதறும். அது சிதறுண்டு போகும். His body isn't put together with his structure to hold him up there. When he gets to them great spears up there, if he wasn't made, ordained, predestinated, born eagle, he'll bust to pieces. அது சிருஷ்டிக்கப்படவில்லை. அதனுடைய சரீரம் அதனை அங்கே உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்புடன் ஒன்று சேர்க்கப்படவில்லை. அவன் அந்த பெரிய கோளங்களுக்குள் செல்லும் போது அது முன்குறிக்கப்படாமல் கடுகாக பிறக்கவில்லை என்றால் அது சுக்குநூறாக உடைந்து போகும். பார்த்தீர்களா? The feathers would fly off his wings and he'd fall to the earth. Sure. He can't follow the eagle in height. If he tries to, his folly will be made manifest. That's right. You can't. அதனுடைய சிறைகளில் இருந்து சிறைகள் பறந்து வந்து அது பூமியில் விழுந்துவிடும். நிச்சயமாக அதனால் உயரத்தில் கழுகை பின்தொடர முடியாது. அது முயற்சித்தால் அதனுடைய மதிகேடு வெளிப்படும். அது உண்மை. உங்களால் முடியாது. Why? He can't see like the eagle. What good does it do to try to jump real high and can't see where you're at when you're up there? And if he should even try to impersonate this eagle in heights, ஏன் அதனால் கழுகை போல் பார்க்க முடியாது? உண்மையாகவே உயரத்தில் குதிக்க முயற்சித்து நீங்கள் அங்கு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை காண முடியவில்லை என்றால் அது என்ன நன்மையை செய்கிறது? அது உயரத்தில் இந்த கழுகினை ஆள்மாறாட்டம் செய்ய முயன்றால் he becomes so blind he don't know what he's worked up to. That's right. He's screaming and shouting and carrying on, but just speak the word to him. Boy, his folly is made known. அவன் என்ன கிரியை செய்திருக்கிறான் என்பதை அறியாதபடி அவன் மிகவும் குருடாயிருக்கிறான். அது உண்மை. அவன் கூச்சலிட்டு சத்தமிட்டு தொடர்ந்து அதை செய்கிறான். ஆனால் அவனிடத்தில் வார்த்தையை மாத்திரம் பேசினால் அவனுடைய மதிகேடு அங்கே வெளிப்படுகிறது. Talk to him about the baptism in the name of Jesus Christ, him being the same yesterday and there, all like that. Tell him, oh, now wait just a minute. See, his feathers are dropping. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை குறித்து அவனிடத்தில் பேசி, அல்லது அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்றும் அந்த விதமாக எல்லாமே அனைத்துமே அவனிடத்தில் சொல்லி பாருங்கள். ஏன்? இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். பார்த்தீர்களா? ஆம், இதோ அதனுடைய சிறைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. These all jumped up and prophesying, casting out devils and speaking in tongues and shouting and carrying on, run up and down the floor. Don't try to follow up there. You'll sure be made known. பாருங்கள், அவன் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்து பிசாசுகளை துரத்துகிறான். அந்நிய பாஷைகளில் பேசி தொடர்ந்து தரையில் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே வார்த்தையை பின்தொடர முயற்சிக்க மாட்டான். அவன் நிச்சயமாக வெளிப்படுத்தப்படுவான். Yet he's ordained, he's anointed. He can fly, he can balance himself, get up there, but not just so far. See, he can eat a Karen, but he can't eat the fresh meat that comes from the throne. அதே சமயத்தில் அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான்.
அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவனால் பறக்க முடியும். அவனால் தன்னை சமன் செய்து அங்கே மேலே செல்ல முடியும். ஆனால் அவ்வளவு தூரம் செல்ல முடியாது. பாருங்கள், அவனால் ஒரு அழுகி போனதை புசிக்க முடியும். ஆனால் அவனால் சிங்காசனத்திலிருந்து வருகிற புதிய மாம்சத்தை புசிக்க முடியாது. He's blind. He's all worked up, but he don't know what he's worked up about. See, that same spirit that fell upon him like the rain to make him a wheat, he's not a wheat to begin with. அவன் குருடாயிருக்கிறான். அவன் முழுவதும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் எதை குறித்து உணர்ச்சி வசப்பட்டான் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். பாருங்கள், மழை போல அவன் ஒரு கோதுமையாக்க அவன் மேல் விழுந்தது. அவனோ துவக்கத்திலேயே கோதுமை அல்ல. He blows up. Oh, I can't go over something. Oh, no, sir, I know Dr. Jones. Oh, yeah, go ahead. Go ahead if you want to. அவன் வெடிக்கிறான். ஓ, என்னால் சிலவற்றுக்கு போக முடியாது. ஓ, இல்லை ஐயா, வேத பண்டிதர் ஜோன்ஸ் கூறியதை நான் அறிவேன். சரி, தொடர்ந்து செல்லுங்கள். பார்த்தீர்களா, நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து செல்லுங்கள். No, notice, he is not born or built or predestinated to be that kind of a bird. It might be a lemon growing on an orange tree, but he never come from the roots. இல்லை, கவனியுங்கள், அவன் அந்த விதமான பறவையாய் இருக்கும்படி பிறக்கவோ உருவாக்கப்படவோ அல்லது முன்குறிக்கப்படவோ இல்லை. அவன் ஒரு ஆரஞ்சு மரத்தில் விளைந்த ஒரு எலுமிச்சம்பழமாக இருக்கக்கூடும். ஆனால் அது வேரிலிருந்து தோன்றவே இல்லை. And when they get so high in their denominations that they can't see the predestinated word of God vindicated, அவன் சேர்க்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் இருக்கிறான். அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனங்களில் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை உருவகாரப்படுத்தப்படுவதை காண முடியாத அளவிற்கு உயர முயற்சிக்கும் போது, then their folly is made known. All that stuff halo overhead and all nonsense made known. அப்பொழுது அவர்களுடைய மதிகேடு வெளிப்படும். ஓ, அந்த காரியம் தலைக்கு மேல் ஒளிவட்டம் மற்றும் அனைத்தும், ஓ, அது அர்த்தமற்றது என்றாகிவிடுகிறது. பார்த்தீர்களா, வெளிப்படுத்தப்படுகிறது. He's not built to see that far. He can only see as far as his denominational glasses will let him look. But after that, he's as blind as a bat. His stand, his fall is made known. அவ்வளவு தூரம் காணும்படியாக அவன் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அவனுடைய ஸ்தாபன கண்ணாடி அவனை நோக்கி பார்க்க அனுமதிக்கும் அளவிற்கு மாத்திரமே அவனால் காண முடியும். ஆனால் அதற்கு பிறகு அவன் ஒரு வௌவாலை போல குருடாயிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய முட்டாள்தனம் வெளிப்படுகிறது. பார்த்தீர்களா? That's where the true eagle sits down to eat. Yes, sir. That's where the true elected eagle sees what he is. When he can't take that word, they know right then he's a denominational vulture. அங்கேதான் உண்மையான கழுகு புசிக்க அமர்ந்திருக்கிறது. ஆமையா, அங்குதான் உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட கழுகுகள் அது என்னவா இருக்கின்றன என்பதை காண்கின்றன. அவனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத போது அப்பொழுது அவன் ஒரு ஸ்தாபன பருந்து என்பதை அவர்கள் அறிவார்கள். Why can't he fly? Because look what he's been eating on. He's been eating on rotten denominational Karen. That won't spiritualize his body. Won't put him in spiritual fitness, in other words. ஏன் அவனால் பறக்க முடியவில்லை? காரணம், அவன் என்ன புசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். அவன் ஸ்தாபனத்தில் அழுகி போனதையே புசித்துக் கொண்டிருக்கிறான். அது அவனுடைய சரீரத்தை ஆவிக்குரியமயமாக்காது. அவனை ஆவிக்குரிய தகுதிக்கு கொண்டு செல்லாது. வேறு வார்த்தைகளில் கூறினால், to carry him up above the denominational differences. Okay? See, he just fed on rotten stuff. His body's made out of that. He can't go up there where that fresh meat carries that eagle. He just can't do it. See? ஸ்தாபன வேறுபாடுகளுக்கு அப்பால் அவனை கொண்டு செல்ல வேண்டும். பார்த்தீர்களா? பாருங்கள், அவன் அழுகி போன ஆகாரத்தினால் போஷிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய சரீரம் அதிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கழுகு கொண்டு செல்லும் அந்த புதிய மாமிசம் உள்ள இடத்திற்கு அவனால் அங்கு செல்ல முடியாது. அவனால் அதை செய்ய முடியாது. பார்த்தீர்களா? That fulfills Matthew 24:24. He's flying, jumping up in the air, flopping his wings, but he just can't get high enough. See? That's right. See, he can't reach high enough to get that fresh manna. அது மத்தேயு 24:24 நிறைவேற்றுகிறது. அது பறந்து ஆகாயத்தில் குதித்து தன்னுடைய சிறைகளை அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனால் போதிய உயரத்திற்கு செல்ல முடியவில்லை. பார்த்தீர்களா? அது உண்மை. பாருங்கள், அவனால் செல்ல முடியாது. அவனால் அந்த புதிய மன்னாவை பெற போதுமான உயரத்தை அடைய முடியாது. He can eat the old manna that's down here on the ground. The old dead rabbits has been run over a week ago and a month ago or 40 years ago. Contamination. அவனால் இங்கே தரையில் உள்ள பழைய மன்னாவை ஒரு வாரத்திற்கு முன்பு
ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு மாசுபடுத்தப்பட்ட பழைய செத்த முயல்களையே புசிக்க முடியும். He can eat that and just gloat over it and squawk and holler and carry on, jump up and fly like another eagle. He's anointed like another bird. அவனால் அதை புசித்து அதை குறித்து கலிகூர்ந்து கூச்சலிட்டு சத்தமிட்டு தொடர்ந்து குதித்து மற்றொரு கழுகை போல பறக்க முடியும். அவன் மற்றொரு பறவையை போல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். And he is a type of an eagle, a buzzard is. We know that. He sure is. But he can't follow that genuine eagle. See? He just can't do it. No, sir. His body isn't built. He's been eaten on different occasions. See? அது ஒரு கழுகுக்கு மாதிரியாயுள்ள ஒரு பருந்தாய் உள்ளது. நாம் அதை அறிவோம். அவன் நிச்சயமாகவே அவ்வாறு இருக்கிறான். ஆனால் அவனால் அந்த அசலான கழுகை பின்பற்ற முடியாது. பார்த்தீர்களா? அவனால் அதை செய்ய முடியாது. இல்லை ஐயா, அவனுடைய சரீரம் அதற்கேற்ப உருவாக்கப்படவில்லை. அவன் வேறு அழுகியவைகளை புசித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்கள். It won't be the fresh meat, the fresh manna. It'll be something that Luther said, Wesley said, or Dr. So-and-so said. It won't be on what Jesus said for this hour. அது புதிய மாம்சமாக புதிய மன்னாவாக இருக்காது. அது லூத்தர் கூறியதாகவோ வெஸ்லி கூறியதாகவோ அல்லது வேத பண்டிதர் இன்னார் மற்றும் இன்னார் கூறியதாகவோ இருக்கும். அது இந்த வேளைக்கான இயேசு என்ன கூறினார் என்பதன் பேரில் இருக்காது. Let's go now. Close. Anointed ones, Christ in the last days. But the false teachers as false prophets. இப்பொழுது நாம் கூர்ந்து பார்ப்போம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துக்கள் கடைசி நாட்களில், ஆனால் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். Notice how striking. Now, I want you to compare this. We haven't got time to read it out. Matthew 24:24 with 2 Timothy 3:8. கவனியுங்கள், எவ்வளவு விசேஷமானது. இப்பொழுது நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை வாசிக்க நமக்கு நேரமில்லை. மத்தேயு 24:24 2 தீமோத்தேயு 3:8 Matthew 24:24 said, in the last days, see, there will come false Christ, false anointed ones, false prophets, and shall show signs and wonders exactly like the real one. மத்தேயு 24:24 கடைசி நாட்களில் பாருங்கள், கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள் என்று கூறியுள்ளது. கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். உண்மையான ஒருவரை போலவே. And shall almost deceive the very elected. Now notice, that was Jesus speaking. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். இப்பொழுது கவனியுங்கள், அது இயேசு பேசிக் கொண்டிருந்தது.